ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ப்ரௌனி தான் செய்யறோம். ஃபர்ஸ்ட் 70 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. ஓகே, பாருங்களேன் செம்மையா இருக்கு. லோ ஃப்ளேம்ல இது கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும். ஏன்னா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகும். பட்டரை ஃபர்ஸ்ட் நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக டார்க் சாக்லேட் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே டார்க் சாக்லேட் கிடைக்கல. ஆனால் நாங்கள் டைரி மில்க் எடுத்துருக்கோம். நீங்களும் டைரி மில்கே போட்டுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நம்ம இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ண சாக்லேட்டும் பட்டர் நல்லா உருகிடுச்சுங்க. இதை நம்ம நல்லா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஓகே, இப்போ நம்ம அந்த சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணிட்டோம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம 3 எக்ஸையும் இதில் உடச்சிருக்கோம். இதே மாதிரி நம்ம 3 முட்டையும் உடச்சி நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த எக்கை வந்து நொர வர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாக்லேட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணணுங்க. ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் பீட் பண்ண தேவையில்லை. மைதா மாவு 250 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். அதை நம்ம 2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இதுமாதிரி நீங்களும் 2 மைதா மாவு 250 கிராம் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு இல்லை, கடைசியாக வெனிலா எசன்ஸ் மட்டும் போட்டால் முடிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த முட்டை ஸ்மெல் வராமல் நல்லா ஒரு ஃப்ளேவர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் பண்ண ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 35 to 45 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ நல்லா கேக் கொஞ்சம் தீயாமல் நல்லா அழகாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரெடியாக இருக்க பாருங்கள். நல்லா ஸ்பான்ஜே ஆகிடுச்சு. கேக் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கணுன்னா இந்த நான் கொடுத்த இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். ஒட்டலைன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. அவ்வளோதாங்க, நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் நல்லா ஸ்பான்ஜே ஆகிடுச்சு.